மேகதாது நடவடிக்கையை எடுத்துரைப்பதற்காக வெளிநாடு சென்று திரும்பிய எம்பிக்களுடன் பிரதமர் மோடி சந்திப்பு. ஒவ்வொருவரின் பணியை எண்ணி பெருமை கொள்வதாக பாராட்டு. அனைத்து கட்சி குழுவினர் உலக நாடுகளிடம் இந்தியாவின் குரலை பதிவு செய்ததாக பிரதமர் மோடி பெருமிதம். இந்தியாவின் அமைதி முயற்சி மற்றும் தீவிரவாத பிரச்சினைகளை விலக்கி இருப்பதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. ஏசியில் 20 டிகிரி செல்சியஸுக்கும் குறைவாக வெப்பநிலையை வைக்க வருகிறதா கட்டுப்பாடு. மின்சாரத்தை சேமிக்க மத்திய அரசு புதிய திட்டம். தமிழகத்தில் 18 IPS அதிகாரிகள் பணியிடை மாற்றம். 3 பேருக்கு பதவி உயர்வு அளித்து உத்தரவு. நாட்டில் கொரோனா தொற்றால் பாதித்துள்ளவர்கள் எண்ணிக்கை 7000-ஐ நெருங்கியது. கேரளாவில் 2053 பேருக்கும் தமிழ்நாட்டில் 207 பேருக்கும் தொற்று பாதித்துள்ளதாக மத்திய அரசு தகவல். சென்னை, விழுப்புரம், சேலம் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக கனமழை. ஈரோட்டில் பெய்த மழையால் சாலையில் பெருக்கெடுத்த வெள்ளம். காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம் உள்ளிட்ட 10 மாவட்டங்களுக்கு இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். நீலகிரி மாவட்டத்திற்கு வரும் 14 மற்றும் 15ஆம் தேதிகளில் ரெட் அலர்ட். சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. கடலூர் மாவட்டம் மணலூரில் கார் மோதிய விபத்தில் நாரியப்பனூர் அந்தோணியார் ஆலயத்துக்கு பாத யாத்திரை சென்ற பக்தர்கள் 3 பேர் உயிரிழப்பு. படுகாயமடைந்த 4 பேருக்கு விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை. மதுரையில் இருந்து சென்னைக்கு சென்ற தனியார் ஆம்னி பேருந்தை உணவருந்திக் கொண்டே ஓட்டுநர் இயக்கியதாக வெளியான வீடியோ. சாப்பிட்டுவிட்டு பேருந்தை இயக்கலாமே என பயணி கேட்ட கேள்விக்கு நேரம் இல்லை என அதிர்ச்சி பதில். உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டி இன்று தொடக்கம். ஆஸ்திரேலியா, தென்னாப்பிரிக்கா அணிகள் பல பரீட்சை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.